शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्।
புத்தகம் சொல்லும்போது கோசலங்கிற ஒரு யாகம் ஏகமோ பலஹாரம் நல்ல தானே சுதந்திரமாக இருந்து மக்கள் எல்லாம் தன் வசமாகவும் இருக்கக்கூடிய பாராட்டிய வேதத்திற்கிற இனி சேர்ந்து கோபராஜம் கோபர்களுக்கெல்லாம் ராஜாவாக நல்ல கோபம் யசோதா யசோதா வளர்த்துதான் யசோதானந்தனம் கேள்வி தேவகீனந்தனம் பெற்றவர்கள் வளர்த்தவள் கோபானாம் ராஜா கோபராஜான் கோபருக்கு அர்த்தம் பண்ணியிருக்கார் அவருக்கு யாகம் பண்ணி விட்டார் கோ பூஜா ஏவ கோசவானே அர்த்தம் பண்ணியிருக்கார் கோ பூஜா யுகோத்தமி பிராமணா நிறைய இருந்திருக்கார் தர்கர் போன்றவர்களா இருந்திருக்காங்க வைஷ்யாலாக யாகவாளா இருந்தாலும் உபநயனாதிகள் இருந்தாலும் மத்தியும் உங்களுக்கும் அவளுக்கு கௌரவத்துக்கு கட்டிவிட்டு யாரிலும் வேறொரு மனித இருந்தாலும் இதை விஜயீகமாக பொதுவா சொல்லலாம் அவன் பல பிராமணர்களுக்கு எல்லாம் பண்ணி வச்சாதான் இருக்கு ஏன் அப்படின்னா ஒரு ஆய்வு சொல்ற ஓரளவுக்கு வசதி உள்ளவார் இடையர்கள் சொன்னா கூட நிறைய விமானிகளுக்கு பரம்பரையா ஏதோ நிலக்காலங்கள் தான் நிறைய இருக்கு ஏன்னா இவர்களுக்கு நிறைய பணங்காட்சி இருக்கு அதை கூட்டி வச்சுட்டு சாட்சியம் அதாவது கார்பரேட் சொல்லுவோம் நாம சாப்பிடணும் தான் சாப்பிட்டாலும் சாப்பிடுவா ஆயுதத்தோட்டம் ராமநாடு ஏழைனால நிறைய பேர் அவருக்கெல்லாம் தானம் பண்ணும் தியாகத்தின் மூலமாக தட்சிணையை கொடுத்து அப்படிங்கிற எண்ணற்ற மண்ணாலும் சொன்னார் அவர்கள் மனைவியாச்சு ரொம்ப ஜாஸ்தியாக குருவாகன்னு கணக்கு இதனையும் சில பேருக்கு காட்டுகிறது அதுக்கு எவ்வளவோ வழிகளாமே நிறைய காஸ்மாக் மாதிரிலாம் இருக்கு அப்படிலாம் சொல்ற சத்தியம் நல்லது ஆணைய தானங்க திஷ்டிங்கள்லாம் தட்சிணை கொடுக்கறது வேலை சுற்றாளுக்கெல்லாம் தானம் பண்றது அத்தியனம் பண்ணுவாங்க நல்ல ஜெயம் கிடையாது. ஆக இந்த கிருஷ்ணர் இடவென்றார் தெளிவா பண்ணதாக அதை நம்ம உதாரணமாக புராணங்களை எடுத்தார். அவளுக்கு அந்த போட்டியிலே தனக்கு பிளஸ் பாயிண்ட் சொல்லாட்சிக்கு வேண்டிய சக்தி இருக்குது. அவ ரொம்ப கீழ சக்தி ஜாஸ்தி உள்ளார். இதுங்கிறதுக்காக பல செல்வத்தும் ஜாஸ்தியா இருக்கிற சுகர் ஜாஸ்தியா இருக்கிற அவங்களே கட்சிக்கு எவ்வளவோ வித்தியாசம் கூட பெண்கள் கற்று அதே போல ஆண்களுடைய கற்று இதெல்லாம் ஞாபகம். அதனால ஈஸ்வரன் அயாஜயத்தை போட்டு கிருஷ்ணா அயாஜயத்தை கர்ம அயாஜயத்தை கோபராஜம் கர்ம அயாஜயத்தை கோபம் ரொம்ப உள்ள போவாங்க. அப்படி பண்ணி வச்சார். அதாவது என்ன நடந்தது? மலை கவிதைகள்லாம் பண்ணார். உடனே போகும் பயம் வாங்க பயம் நமக்கு வர வேண்டிய புதிய நிறுத்திட்டாரு. வரலாமா ராஜபாசனே ஊட்டின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்க ஆரம்பிக்கும். அந்த ஊட்டியில வந்து வார்த்தை சத்யா மதூட்டி அபூட்டி எல்லாம் இருக்காரு. ஆச்சரியமா இங்க படிப்போம். 50 அத்தியாயத்துல என்னென்ன நடக்கிறது, மதூட்டி எப்படி வளர்றது, எப்படி வளர்றது, 7வது
கூட சொன்ன இடத்தை காமிக்கணும். அவளுக்கு சில நேரத்துல இந்த வாசியினால கிரகம் ஏற்படையாக கொஞ்சம் நல்லபடியாக இதை பண்ணணுமையானால் இவருக்கு பெருமை ரொம்ப ஜாஸ்திங்கிறத வெளிப்படுத்துறதுக்காக இந்திரன் விளையாடுறாங்க. சிலைக்கு பிரம்மாவே விளையாடுறாங்க. அவளும் காலத்தில் பொருளுக்காக அவர்களை சரணம் பண்றதுக்காக பிரார்த்தனை பண்ணி வந்ததாக சொல்றதை அவளும் வாழ ஆக்கலாம் அப்படின்னு கேட்பார். சாத்வீகமான பதில் என்னன்னா, அவருடைய பெருமையை ஜனங்கள் உணரணுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி கெடுதலாக பண்ணியும் அதையும் மீது சக்தி அந்த குழந்தைங்க இருந்து காட்டுறதுக்காக விளையாடினாள். தாத்பரியம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க எப்படி வேணா நமக்கே நல்ல எண்ணம் இருக்குது, நல்லதுதான் போகும். அதுக்காக இங்க இந்திரனுடைய கர்வத்துக்கு வந்து பேரு கிரகண கர்வத்துக்கு எல்லாருடைய கர்வத்தையும் போக்குறதுதான் வாடிய கர்வம். கர்வம் இல்லாத போக்குறது கர்வத்தை போக்குறது சவான் தான். எல்லாத்தையும் ஒரு கர்வம் வெளிதேசத்துக்கு எம்ஆர்பினாலே எல்லாம் பண்ணிவிடுறாரு நினைச்சா இங்க பாருங்க எல்லாம் கர்வம் அங்க நடக்குது. ஒரு சின்ன பூச்சி நெல்மணியில 5, 6, 7, 8 தேதிகளை எழுதியதாக பெரியவார் சொல்லியார் கூட வந்து இது ஒன்றும் பண்ண முடியாது. நாம நம்மளுடைய கர்ப்பங்கள்லாம் பண்ணுவோம் ஒரே ஆரம்பிச்சு அதுபோல என்ன நடக்குது. 33வது ஸ்லோகம் வருஷதீந்தேந்திரம் கோமால் அசரமானே அகிலஸ்வலா கோத்ரலீலாகவத்ரேண பிராகோ அஸ்ரா பகவான் அங்க கும்பிட்டுக்காக வந்திருக்கார். விக்கிரகரூபமான அனுகிரகம், கிருபாரூபமான அனுகிரகம், விதமான அனுகிரகம். கோபாதி என்ன கோபம் சேகர கோபத்தினால ஆனே தன்னுடைய கொம்பு ஒன்று தன்னுடைய மான் ரொம்ப சொல்றாரு சின்ன பையன் அப்படின்னு கோபாது வருஷத்தின் பற்றி வருஷத்தினா அவன் புரிஞ்சது ஒரு எல்லாம் வருது. இவர் என்ன பண்ணாரு அங்கி விஸ்வலா வருஷா அந்த வெளியவே அந்த ஊரே இளைஞரையும் பண்ணது உண்மையான உடனே காப்பாற்றினார். எப்படி காப்பாற்றினார்? என்ன கோத்திர லீலா ஆகவத்தை மலைக்கு கோத்திரம் ஓ அசலம் பர்வதா கோத்திரம் அந்த மலைய படைய ஆழமுடைய நமக்கு ரொம்ப சேர்க்க வேண்டியதெல்லாம் ஆழமுடைய பெரியா குரான் கொஞ்சம் மழோட உள்ளவர் பைக்குள்ள போட்டுக்கிறார். நல்ல பைக்குள்ள அந்த விடையெல்லாம் அவருக்கு எதை வேணாலும் தாக்கிறதை ஒழிய மழைக்கு வந்த கூட்ட எல்லாம் போட்டது இருந்தாலும் இந்த மலையை விளையாடுகிறது. அது எவ்வளோ விளையாட்டுக்கு நாய்படையங்கிற வச்சுக்கிட்டார். நாய்படையம் ஒண்ணு மழைக்கு பார்த்துக்கிற அதுதான் கிராமங்கள்ல மஞ்சள் கழிச்சு வாழ்க்கை அதை தூக்கி அதுக்குள்ள எல்லாரையும் சொல்லி 1 நாள் 2 நாள் 3 நாள் 7 நாள் தங்கினாதான் அப்படிங்கிற இந்த இடத்துல தயானந்தா உள்ள ஒரு ஆத்துல பண்ணும்போது நாங்கள்தான் வேதாந்த செலவானா ரொம்ப காங்கிரஸ் தான் வேலையா இருக்க மாட்டார். அவர் ஒரு கேள்வி கேட்டார். நிறைய இவருடைய மாயா சக்தியினால் ரசிப்போம் அப்படின்னு இருக்காது. ஒன்றையாக இவர் இந்த மாயினாலும் நின்றுக்கலாமே எதிரியா 7 நாளைக்கு நித்தியத்துக்கு சொன்னார்
அப்படின்னு எனக்கு தூங்குறது சாக்கிலேன்னு என்ன வச்சது அந்த பர்சனல் தாட் சொல்லும்போது அப்படி நிறுத்தினா இது எதிர்ச்சியா இருக்கு. அர்த்தங்கள் எல்லாம் ஒரு பெருமையுடைய பெருமையினால என்னன்னா அது எதிர்ச்சியா நடந்தது, தான் நடந்தது, தூக்குல நடந்ததுன்னு சொல்ல வழக்கம். ஏன்னா ராமன் சொல்றான் தேர்தல் போய் எதிர்ச்சியா நாராயண அவதாரமா என்னன்னா இந்த அணை கட்ட முடியுமான்னு கேட்கிறார். ராமனுடைய மாதாம அதுக்கு நாம பதில் சொன்னா யுத்தகாந்த ஸ்லோகத்துல என்னவோ தூக்குற கல்ல வச்சா கடவுளா குப்பைகள்ல இறந்து போகும்போது ராமன் கடவுள் ஒத்துக்கிறேன். அவனை கடவுளால நான் இறந்து போகிற பேச வேற அப்படி எதிர்ச்சியா நடந்தது எனக்கு நம்பிக்கை வராது. எனக்கு தான் பெரியவந்த நம்பிக்கை வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இத்தனை இது பண்ணாங்கிறத நினைச்சு 7 வயசுலையும் இந்த விரல்ல 7 நாளைக்கு காலையும் கிடையாதுன்னா பரமாத்மா உலகத்தையும் தாங்கள் ஆதிசேஷன் வாகனமா வச்சிருக்கிற நாராயணன் தெரிஞ்சுக்கிட்டுங்கிறதுக்காக தோன்றது அவர் சொல்ல நாலாவதோட இந்த அத்தியாயம் முடியுது. சரஸ்வதிகரே ஆலயன் தலபடும் கோவில்கள் தான் ரவிக்க வச்சு கணேஸ்வர ராகலீலாவுடைய காலம் சரத் சகிகளை சரத்காலத்துல எல்லா பால்மோலும் கருவி எல்லாருக்கும் வெள்ளிக்காட்டம் போட்ட மாதிரி பூமி வேலை அத சந்தோஷப்படுத்தினா ஒரு என்னென்ன இனிமையான பொருளோ எல்லாத்தையும் விட அழகாக வைக்கக்கூடிய சத்தமான அந்த உள்ளாங்குள்ளதா இருக்கு. மேலே ஆனந்தமா ரவிஷா யாரோட ஸ்ரீராம் கண்டவேன பண்டிதர் ஒரு ஓவிய ஒரு கிருஷ்ணன் ஒரு ஓவிய ஒரு கிருஷ்ணன் 2 பக்கம் ஓவிய நடக்கிற கிருஷ்ணன் 2 பக்கம் கிருஷ்ணன் ஒரு ஓவிய அதெல்லாம் பின்னாடி கிருஷ்ணாக இது கிருஷ்ணனோட 2 பக்கம் ஓவிய இடையே கிருஷ்ணன் இருக்காங்க இடையன்னு. அதாவது உடம்புல பக்கம் ஏற்பட்ட 2க்கு இடையில ஹிருதயத்துல பரமாத்மா வழங்குறான்னு அர்த்தம். அதனாலதான் இடையத்து பேரு. இந்த மாதிரி ராயன் கலபதி தேவி நந்தலியை கண்டிச்சு சாதனையிலே இவருக்கு அந்த மாதிரி பண்ணும்போது 7 வயசாங்க. இது ஸ்ரீமன் ஆதரவு மூணாவது அத்தியாயம் தொடர். அதே டீடைலா சொல்றதுக்காக இவருக்கு எதெல்லாம் சுருக்கமா சொல்ல வந்தார் நாட்டுக்கு கொண்டு வந்தார். அப்படி ஒரு பெண் வந்தார். அந்த கதையெல்லாம் உள்ள போக்குவரத்து குணம் ஆகத்திய பட்டணத்து வந்தார். அப்பா அம்மா வயசான தாத்தாக்கெல்லாம் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது வம்சனால பீடிக்கப்பட்ட பீடையை பூர்த்தி இவாளுக்கு வரவேற்க ராஜ்யபுத்தாட்சி பண்ணி லட்சராயார் சந்தோஷப்படுத்துறதுக்காக அண்ணாவோட கூட பலதேவ சங்கீதா வந்தான உடனே அதெல்லாம் விட்டா நேர முக்கியமான அம்சம் வேணுமா உட்காந்துக்கலாம். துங்க அச்சி புங்காது நாதம்
ஒரு குரூப்பா இருக்கா எல்லாருக்கும் லீடரா கனராஜத்தால எவ்வளவு பேர் வேணுமான ஆனந்த உட்கார்ந்தவனே ஏழு ஒரு சாதி சாதி மேல போய் அவங்க முடிச்சு வேகமா உட்கார்ந்து கீழே தட்டி மேல் டொக்கும் உட்கார்ந்து அவனை சம்ஹாரம் பண்ணா நிவாசிய துர்காது கணாசம் கரையில போட்டு கரகர நிற்காரம் அசம் ஓஜசா உறுதியா அவ்வளவு பெரிய சரீரம் குழந்தை ஏற்பட்ட வயசா உள்ளவன அது கேட்டா ஆண்டு முறை கரகர கரன்னு சொல்லி எழுத்தார் அந்த பம்பரத்தை எழுக்கிறாங்க இதுதான் இவருடைய சுவாரஸ்யம் அதான் அசம்னு ஒண்ணு பண்ண அது பலத்தினால உறுதியாம் இந்த மாதிரி உண்டான இப்ப சத்து ஞாபகம் வருது ஒருவருடைய பலத்த பரீட்சை பண்ணதுக்காக சில சத்துலா வைப்பான் ராமனுக்கு 2 சத்து வைக்கிறான் வாங்கி சொல்ல முடியுமான்னு பாக்கிறதுக்காக எல்லாருக்கும் தெரியும் ராமாயணத்தை அது ஞாபகம் அந்த ஒரு மகிழ்மாக வந்ததான ஒரு ராஜா அவ்வளவு பெரிய வைத்து 10,000 யானை வைத்து அவனை தூக்கி ஒரு அடி அடித்து சமாளம் பண்ணா எங்க அண்ணா வாரியம் சொல்லிட்டு அந்த டெட் பாடி இப்ப கிடைக்கீங்க இத ராமன் சாதாரண ஒரு கட்டு தண்ணி ஒவ்வொரு தண்ணா இவருக்கு பலம் இருக்குன்னு நம்புறேன் அது டெட் பாடி இவர் அந்த அசுரன் மாதிரியே இருக்கிறவன பலம் இருக்குன்னு காட்டுறதுக்காக இந்த காட்டு எதனால இந்த ஓஜகான பலத்தை வளர்க்கக்கூடிய 8வது ஓஜகான் ஸ்ரீ கண்டாரம் ஆந்தீபனே தஸ்மை பிராதா பரபுத்திரம் நிர்கம் சத்யஜனோதராத் ஆந்தீபனை குருகரம் சொல்லுவாங்க விஷயம் உங்க வீ குருகுல வாசனம் அப்பா அம்மா தாத்தா எல்லாரும் சொல்ற சின்ன பிள்ளையா பிறகு நான் ஒன்னும் பண்ண முடியே ரொம்ப வருஷப்பட்டு இவர் ஆச்சரியத்தை சொல்லிருக்கேன் குருகுலம் கத்துக்கணும் 64 நாள் இருந்தாரம் குருவல்ல கற்றுக்கிற ஆச்சாரம் பரிபாலனத்துக்காக எங்கிலாந்து ராமன்தான் ராமரும் உடைய செய்தியில் நினைக்கிறார் ராமன் அனுஷ்டானமும் பண்ணியிருக்கார் 16,108 இடத்துல 16,108 வடிவத்தோட வித்தியாசி கோஷம் ஒப்பாசம் பண்ணிட்டு 16,000 நாரதர் பார்த்ததாக பாகவதத்தை 13,000 வருஷம் இவர் இன்னொன்றும் அச்சின்னமா பண்ணார் ராமர் ஒளியாக இருக்குங்கிற மாதிரி அவ்வளவு அம்சம் இவர் துவாரகையில தனியார் செய்கிறது பாகவதத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சொன்னதுக்கு செஞ்ச தெரியாதுன்னு அவர் செஞ்சு வந்தான் தெரியாது அவர் ராஜனை நியமனம் பண்ணினார் நான் பண்ணேன் ஆரம்பிக்கலாமோ மற்றெல்லாம் பண்ணாருன்னு அதை பண்ண கோவர்தன் கூட அப்படிங்க எனவே நம்ம பாகவதத்தை அறியணும் இந்த மாதிரி கேள்வி எடுத்தால் படிக்கல ஆய்க்கின்றாழ்வாமன்னு இருக்கோம் குருவுக்கு எப்படி கற்றுட்டார் இவர் மட்டும் அவதாரமான சங்கராச்சாரியா குருவாகி போய் அதுவும் சன்னியாசமும் முக்கியம் அப்படிங்கிறதுக்காக சன்னியாசம் வாங்கிக்கிறேன்னு சொன்னாரு 1000 கிலோமீட்டர் நடந்து கொரோனாவில் பல பேர் நினைக்கிறான் நடந்து போய் கோவிந்த குருவாச்சாரியார் தான் ஞானியாயிருக்கேங்கிறத காட்டெடுக்கிறதுக்காக அவர் வாயால் ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ரொம்ப தீவிரமா அது எல்லா சரியாகி வரும்
அதாவது கதை சொல்லும் போதே வேதாந்தம் வழக்கம் அப்பாவோட குரு கேள்விக்காரு அந்த கேள்விக்காரி குருதானே நடக்கும் கேள்விகளானே அவற்றவே கற்றுக்கிறேன் சக்கரஸ்வரம் ஒரு தரம் இப்படி சொன்னாராம் பிரம்ம சகல சாஸ்திரங்கள் பிரம்மத்தினால் உண்டு பண்ணப்பட்ட பிரம்மத்தை போதிக்கக்கூடிய சகலமான ஞானங்களுக்கும் ஆதாரமான சாஸ்திரங்கள் அதீசிய நன்ன ஒருமணி சப்ததா அர்த்ததா கரங்கங்கள் 6 சாஸ்திரங்கள் கலிஸ்வரம்னு போட்டிருக்கார் 4 வேதங்கள் 64 கலைகள் 6 சாஸ்திரங்கள் அவருடைய ஆசிரியர்னால இவருக்கு உதாரணம் பிடிக்கிறது சகல் பேருக்கு அவர் தெரிவித்தார் உடனே குருதட்சணை என்ன வாங்கினார் கையா இறந்தவே நம்ம ரொம்ப நாளைக்கு சின்ன வயசுல குருபக்தி கேட்கிறார் தஸ்மை பிராதாது வரம் குற்றம் மோதராது அஜயனங்கிற பாம்பு வீட்டு போது அங்க வேறு விதமா அவனை யமலோகத்துடைய பட்டு வந்தான்னு எட்டு போன குழந்தைய பேக்கரிச்சு கொண்டு கொடுக்கிறார் குருகணி அப்புறம் அவருடைய கதைகள்லாம் சொல்றார் கல்யாணங்கள்லாம் சொல்றார் ஆரம்பிக்கிறார் ஆரம்பிச்சா ஒரு நாள் சொல்லலாம் கிருஷ்ணகரிங்கிறதான ஒரு ராஜா அவருடைய கன்யா அவ அண்ணாவெல்லாம் நிர்வாகம் இருக்கிறா இவர் பண்ண சுயம்பரம் உண்டு திறந்தாரு சுயம்பரம் வச்சிருக்கா இவர் சொல்லியாச்சு அவர் வந்துட்டார் இவரை மட்டும் கூப்பிடல கிருஷ்ணகன்யா ஏ நமா புத்தாக லட்சுமியே மறு அவதாரம் எடுத்து வந்த மாதிரி இருக்கான் பிரதிநிதியா வந்த மாதிரி இருக்கான் ஏற்பட்டதான லட்சுமி அடையணுங்கிறதுக்காக எல்லாரையும் வரவேற்கிறார் சமாபுதா சிவகிரகணம் இங்க வந்து முன்னாடி மாப்பிள்ளை நடந்து பின்னாடி கதை வருது பார்த்துட்டே இருக்கா கோடி பூஜைக்கா வந்த சமயத்துல கட்டுன்னு அங்க சொல்றத எடுத்துட்டாங்க தேர்ல மனாமதா இருக்க அந்த தேர் சொல்றது மாதிரி ஓட்டு சொல்லலாம் அந்த தேரை வந்து சொல்ற வடிவத்தை வழிகாட்டு சொல்லலாம் மூர்த்தி தந்தது ஏன் எழுதி வச்சிருக்கா ஒரே ஏன்னா இவருடைய உரிமையான பாகம் பகவான் அவதாரம் வந்தாலும் அப்பப்ப லட்சுமி தேவி அப்ப உரிமையாவும் வரான்னு சொல்றாங்க அந்த மாதிரி கொண்டு வரலாமான்னா சைக்கியாளுக்கு சத்தியார் நாகேஸ்வரவாளுக்கெல்லாம் காந்தர்வ வృత్తి அவ ஆசைப்பட்டே வாங்க ஏன்னா இந்த காந்தர்வ வృత్తి ஒன்றுதான் காந்தி ரொம்ப வருஷப்பட வேண்டியிருக்கு ராமநாளுக்கு ராஜாவுக்கும் ஆசிரம் பிராமணம் 3 விவாகம் தான் இருக்கு 8 விவாகம் சொல்லியிருக்காங்க காந்தர்வ விவாகம் ராமநாளுக்கு ரொம்ப கூடவே கூடாது இந்த சமயத்துல அவர் கேட்டு யாருக்கு ரூபாய்தான் ஜலதோஷம் 4 பேருக்கு இதே மாதிரி படிச்சிருக்கீங்க கொரோனாவா இருக்கும் உடனே தீர்மானம் தீர்மானம் நமக்கு ஒரு யாருக்கு என்ன பரிகாரம் யாருக்கு எந்த சிறப்பு கொடுத்துருக்காரோ அந்த சிறப்புதான் சாதனம் அந்த சிறப்பு ரொம்ப சிறப்பா இருக்கு விலை ஜாஸ்திக்கிறதுக்காக உள்ள என்ன வேலை செய்யறது தெரியும் ஆக ஆந்தரவுக்கு அவர் எடுத்து மகிழ்ச்சி வந்து ஆத்து பற்றி சந்தோஷமா வாங்கி பண்ணிடலான்னு வலிக்கிறார் பாகவதற்கே பின்னாடி சாந்தர்வ வித்யா ஏதாவது புதிய தெரிஞ்சிருக்கீங்கல்ல எல்லாம் ரெடியா இருக்கலாம் என்னதான் அத்தினா எடுத்து வச்சு சொல்ல வழக்கம் சம்பிரதாயம் தான் ஏண்டாண்டான் போட்டுலாம் பார்த்துட்டேன்னா
அழகான ருக்மிணிக்கு அழகான கிருஷ்ணா வந்திருக்கா, உலகமா இருக்கிற சித்வான் வரானே, நான் எல்லாமே பந்தப்பட்டோமே சொன்னான்னு சொல்லுவா. வேடிக்கை அப்படியா இருக்காங்க. சுபாவம் மருத்துவம் விவாகத்தில் விவாகத்தை அமையோட கிளியர் வந்து குறைந்து கொடுப்போமே. சுபாவம் தலையில காட வச்சு சுபர்ணகா, சுபர்ணகாங்கிறது இந்த கிருஷ்ணருக்கே விசேஷமா சொல்லலாம். ஏகமா போற சுபர்ணே ஆரூடா சுபர்ணம் ஆரூடா சுபர்ணா ஏகாம் விடதாம் மூர்த்தி ரகத்துன்னா தலையில காட்டு சொல்லலாம். அப்படி எப்படி மாற்றாமே வந்தார். கமனத்தோ கபுத்மதோ கபுத்மதோ விகனதோ தரித்வா ஸ்வயம்பரே அர்ஜுனமானானதி கிருஷ்ணோஜ்ஞான யஜ்ஞே அக்ஷதஸ்வசத்தை ககனத்தினுடைய பெண்ணாக உள்ளதான காளைகளை அடங்கணும். அந்த கபுத்மான கபுத்னா கிழவங்களுக்கெல்லாம் மேல தோல் அது ரொம்ப இது பண்ணி விடுறாங்கன்னா இது சிவில் வருத்தத்துக்காக சிவில். அப்பேற்பட்ட கபுத்தை உடையவர்கள் கபுத்மான பல காளைகளை அடிக்கிற பணங்களை பொண்ணு கிடையாது. அதெல்லாம் எப்படி இருக்கின்றார் அவித்தனசா மூக்கணாங்கேறு கொடாது. இது ரெண்டர்த்தம் பண்ணா மூக்கணாங்கேறு போட்டு அதுக்கு சும்மா இலக்கத்துலாம் இழுப்பார். காளைகள் துள்ளிங்க போயிடு மூக்குக்குள்ள அந்த கயிறை விட்டு மூக்கணாங்கேறுன்னு பேரு. அப்படி கொடாது கையாளத்துக்கு என்ன பண்ணா இவரே கிட்ட போய் அதை நிறுத்தி போட்டு எடுத்தார் அப்படின்னு வச்சுக்கலாங்க. அடைக்கு இதனால அங்க எதிரைய வேற பேர் தான் பரவாயில்ல எதிர்ப்புதாரு சண்டைக்கு வந்தா நிறைய பேர் பத்திரமாக இங்கே வராலும் அவளை விருப்பனுக்கு அவளை நெஞ்ச வந்தவாழ்தான் கேள்விப்பட்டிருக்காள். இந்த அங்கடைகளுக்கு ஒருவரும் பார்த்தாலோ கேட்டாலோ தெரியாது. அவர்களையும் நம் மாதிரி போய் மாட்டி அதனால அஞ்ஞானது நாமெல்லாம் இந்த உடம்பை நான் நினைக்கப்படாது தர்மம் எனக்கு தெரியாத சந்தாரணத்தை மாட்டிக்கிறோம். இது உதாரணம் நான் அக்ஷதா சந்திர இவர் எதையாவது அலட்டிட்டாரான். இவ்வளவு காலை அடைக்கிறது. இப்போ மாட்டு பொங்கலுக்கு ஒரு காலை அடிக்கிட்டு பிரமாணப்படுத்துறாங்க. 10 காலை சேர்ந்தாப்புல அடைக்கிறார். துணியாவது ஏற்கனவே விருது அக்ஷரமாக அந்த சத்திரங்கள்லாம் பிரயோகம் பண்ணி இல்லை சண்டை போட்டதாக தெரியும். விநாயகங்கிற சிவனுக்கு சாரங்கபாணி சொன்னா சாரங்கான்னு சாரங்கபாணி தன்னுடைய தத்துவங்களால் என்றாலும் சம்ஹாரம் என்றால் அவருடைய வீரர்கள் வந்துச்சார். பிரியம் பிரபு பிரியாயா ஜகத்தே சொன்னாலும் கேட்கறது ஒரு ஜென்ரலான ஒரு ஜாக்கியம் இருக்கின்றார். குழந்தையிலேயே பகவான பற்றி கல்யாணம் ஆனப்புறம் கலாணி மந்திரம் வாயிலாம் ஜப்பம் பண்ணி ஏற்கனவே பூஜையை காப்பும் போயிடும் சாதாரணமா. அது மாதிரி பொடி போட்டு வாடும். பொடி போட்டு அவர் சொன்னதுக்காக
ஏது தேவலோகத்துக்கு அப்படியே அடித்து போய் இந்த லோகத்திலேயே மட்டும் இருக்க வேண்டியதான அந்த கல்ப விஷயத்தை சேர்ந்து எடுத்துவாங்க. அதுதான் சொன்னா கேட்கணும். சும்மா சத்தியமா மாற்றம் சொல்றதுக்கு தைரியம் ஏன்னா நம்ம விபத்தால் தான் சில பேருக்கு மாற்றி குடிக்குவோமோ அப்படி குடிக்கிறது குடிக்கிறார். கிராமியங்கிற வார்த்தைக்கு கலவங்கியதா சொன்னா ரொம்ப சின்றது அப்படின்ல. சாதாரண ஜனங்கள் எப்படி காந்தா தாப்பு செய்கிறார்கள் நாகராஜ் காந்தாதாசு ராமதாசர ராமாதாசர ராமான ஸ்ரீமதன் இவர் ராமதாசத்த ராமாதாசர இருக்கணும். இந்த ஸ்லோகத்தை கழிச்சுக்கோ. பிரபு உலகத்தையே அடக்கி ஆடக்கூடியவர், எங்களுக்கெல்லாம் வசப்படாது. அர்த்தம் அவ எதோ ஆசைப்பட்டால் போகிறேன். இந்த ஒரு காயில் அடிக்கிறது பாருங்க ராமனுக்கு. ராமனுக்கு சொல்ல வழக்கமில்லை. எனக்கு கோயில் மான் போதுன்னு அவ கேட்கிறான். எழுத்துங்க லட்சுமணர் சொல்றார், ஐயா இது மான் இல்ல. அவளுக்காக இருக்கக்கூடிய அந்த கற்பகமன் அது எடுத்து வந்தார். உடனே இந்திரன் போகணும். இந்திரன் ஒரு தூரம் மாட்டீங்கன்னா இப்ப ரெண்டாம் தரம் ஆசிரவந்தம் சகனோருநாந்தா எல்லா தேவதைகளோடு சேர்ந்து இவரை தரிசனத்தை பார்த்தான். எல்லாரையும் கண்டேன்னு கேட்டு இவனுக்கு ஒரு சேர்ந்தாக கிரீடா மிக நோனமயம் இவனுக்கு கை விளையாட்டு பொம்மையா அங்கேயும் இவர் ஆச்சரியமா கேட்கிறார். இவங்க கேட்கிறானா எனக்கு பிறகு நரகாசுரவனம் அதனால தீபாவளியே வருது. நாராயணனாலே உழவண்ணப்பட்டவர் தான் தனவையா. அவனை சக்கரத்தினால பிரயோகம் பண்ணி சமாரம் பண்ணார். அப்ப பூமி வரம் கேட்டாலாம். அவனே வரம் கேட்கிறேன். நான் இறந்தனால எல்லாரும் கொண்டாடணும்னா அது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். அவன் தைத்து சொன்னாலா சரி இந்த இவ்வளவு பெரிய நாட்டை இந்த நரகாசுரனுடைய புள்ள பகதத்தன்னும் இருக்கான். அவனுக்கு அந்த நாட்டை குழந்தை உயிரோடு நல்லபடியா இருக்க கேட்டாலும் அவன் தத்தனையாய அந்த பௌமனான அரகாசனுடைய பிள்ளையான பிரகதத்தனுக்கு இடம் தத்துவா அவனே வந்தான். அந்த பொறுப்பு போனா பல பேரை அழைச்சி வச்ச கிருஷ்ணிகள் எல்லாம் இவனும் இவரா ஆசைப்பட்டா கல்யாணம் செய்தாங்கிற கதையை சொன்னாருங்க. 16,028 பேர் சத்ராஹாஸ்தாக நரதேவ கன்யாக உஜேன சுஸ்வா ஹரிமாத்தவருகம் ஜாய சத்யோ ஜுஷுஹும் பிரஹர்ஷ பிரியானுராய பிரகிதாவலோகினி புஜன யவ இவே புனபுமி பகத்த பிரஜான
வந்து கீழே உள்ள இதோட பிறந்து ஒரு மனுஷன் எப்படி சுழற்சியோட ஈடுபடுறான் அப்படின்னு கேட்கிறார். வார்த்தைக்கு பூமின்னு அர்த்தம், யாகநாட்டம் போல கவர்க்கம்னு அர்த்தம். ஒவ்வொரு வாத்தியாரோட ஒழுங்காக படிக்கணும். எல்லாம் படிச்சா 4 குடும்பம் எதை வச்சுக்கிறது முடியாது, ஒன்னோட ஒன்று வச்சோம். எல்லாமே ஒரு பரம்பரா பிராப்தமாக வரணும். பாஷா பற்றியே ஆரம்பிக்கும். ஆகவந்த இந்த புண்ணியகான பூமியிலிருந்து பிறந்ததான அந்த நரகாசுரனால பிரம்மனால நரதேவ கன்யாக தத்ராக என்றால் சின்ன சின்ன பெண்கள் இருந்தால் ரஜிவா இருக்கக்கூடியவார 16,000 பேரை கொண்டு அடைஞ்சிருக்காங்க. தேவகன்யாக ஆத்தவர்த்தம் ஆத்தவன் போன வார்த்தை அன்னதாட்சி அதான் சொல்றோம். ஆத்தானாம் வஸ்து ஆத்தானாம் அர்த்திநாசனம் ஈதானாம் ஈதிநாசனம். யாருக்கு என்ன ஆட்சியோ ஆத்தோ ஈனாதொரு அத்தாட்சி. என்ன கஷ்டம் பகவானாலும் கஷ்டப்பட்ட பகவான் வேண்டியதுமா நல்லபடியா சொல்லுவோம். ஏன்னா நீ ஆட்சி வந்தீங்க என்ன கூப்பிடுறீங்க அப்படி கேட்டாருன்னா நம்ம முக்கிய ஆத்மவத்வோ அப்படின்னு ஹரிம் ஆத்மவத்வம். ஆத்மானம் கஷ்டம் ஆத்மியம் ஹரதி ஹரிகவர் பேரே ஹரிகை நல்ல கஷ்டங்களை போக்குறவர் சுகங்கள் ஆகாரதி அவன் கேட்டுக்க கஷ்டத்தை போக்கி சுகத்தை கொடுக்கிறவர் தான் ஆத்மவத்வம். ஒரு பேரு இவரை பார்த்தான், அப்படியே கொஞ்சம் நமஸ்காரம் பண்ணார். அவ்வளவு நேரம் மனசனால கண்ணனால மனதை கண்மையால எங்களை நீங்க பத்தியா இருக்கணும்னு நினைக்கிறான். பிரதர்ஷ புரீதா அனுவாக பிரகித அவலோகை அனுஷமான வெட்கம் உயர்ந்த அனுராகம் இவ்வளவு கண்ணால அந்த தன் பார்வைகளை பிரகாராயிரத்தி அப்படின்னு பார்த்தாலாம். இவரே உள்ள வாங்கிவிட்டாங்க கண்மையா வாங்கி உள்ள போட்டுட்டாங்க. இவர் சொல்லிவிட்டார் தந்தான அவ்வளவு தெரியும். எனக்கு ஆக்சிஜன் வந்து நல்ல முகூர்த்தத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீடு இறப்பு வேண்டும் என்று தயார் பண்ணி நல்லா பாருவா அந்த லோகத்தை தான் பகவானை மாயி
ஆசீர்வாதம் ஏற்ற மாதிரி பார்த்து ஒரு சௌக்கியமா இருக்காங்க